ஒரு பக்கம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு பக்கம்னா, கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கு. அப்படி ஒருவேள அவங்களுக்கு வந்து ஓவர் சைஸ்ல இருக்கக்கூடியவங்க என்ன மாரி பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்றாங்க? காமன் வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பேக் பெயின். ம். இப்போ ஒரு பிரெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து செஸ்ட்ல மசில் சதைன்னு சொல்லுவோம் ம். இருக்கு. பிரெஸ்ட் வந்து அதுலேருந்து தான் சப்போர்ட் எடுக்கும். ம்ஹ்ம். இப்போ ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்போது, இட் கேன் புல் ஆன் த மசில். யாஹ்! கொஞ்சம் இழுத்துச்சுன்னா மசில் ஸ்ட்ரெயின் வந்தா வலி இருக்கும். தட் ம். பெயின் இஸ் வெரி கான்ஸ்டன்ட். இப்போ யாஹ்! காமனா எப்படி சொல்றது? இப்போ ஒரு பேக் வந்து 30 கிலோ பேக் கையிலேயே தூக்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்க பிரச்சனை வரும். ஆமா. அடியில வந்து கொஞ்சம் சப்போர்ட் குடுத்துட்டு மேல தூக்குனா பெயின் இங்க கம்மியாயிடும். ம். ஸோ இட் இஸ் த சேம் திங். இப்போ நெறைய பேருக்கு வந்து பெருசா இருக்கும்போது, ரொம்ப இறங்கி இருக்கு. அதனாலேயே பெயின் ஜாஸ்தியா இருக்கும்போது, ம். we can do something to reduce it and bring it back. ஸோ இது மாரி அவங்களுடைய இன்னர்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா இன்னர்ஸ் போடுறதுனால பிரச்சனை. இது மென் ஆர் வுமன் யாரா இருந்தாலும், இன்னர் வந்து சில பேர் டைட்டா போடுவாங்க. ஸோ அந்த மாரி டைட் இன்னர்ஸ் போடுறதுனால என்ன சிக்கல் வரும்? டைட் இன்னர்ஸ் போடுறதுக்கும், லூஸ் இன்னர்ஸ் போடுறதுக்கும் அகைன் இட் கம்ஸ் பேக் டு பெயின் தான். ஆ. மேக்ஸிமம் அவங்க வந்து இது வித் கப் சைஸ் ம். 2 திங்ஸ் ஆர் தேர். இப்போ கப் சைஸும் கரெக்ட்டா இருக்கணும், வித்தும் கரெக்ட்டா இருக்கணும். அப்போதான் சப்போர்ட்டும் கரெக்ட்டா இருக்கும்.